மை சேனல் ஜிம்காட்டி. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு தகவலோட தான் நம்மளோட ஜிம்காட்டி சேனல்ல பார்க்க போறோம். வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னைக்குள்ளேயே வந்து சுற்றுலா போகறதுக்கு வந்து நீங்க ரெடியா இருக்கீங்களா? அதுக்கான ஒரு முக்கிய தகவல் தான் இது. ரூ. 50 வச்சுட்டு சென்னைய சுத்தி பார்க்க முடியுமா? அப்படின்னா முடியும். சுற்றுலா பேருந்து சேவை வந்து புதுசா வந்து நம்மளோட சென்னையில வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னை அ உலா சுற்றுலா பேருந்து சேவை வந்து தொடங்க போறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நகரோட பழைமையான அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள வந்து கண்டு களிக்கிறதுக்கு ஏதுவா வந்து, மாநகர போக்குவரத்து கழகம் சார்பா வந்து சென்னை உலா சுற்றுலா பேருந்து சேவைய வந்து போக்குவரத்து துறை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அண்ணா சதுக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பழமை வாய்ந்த அரசு பேருந்துகள் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்திருக்காங்க. சென்னை உலா அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆஃப் ஓப்பன் ஆஃப் அப்படிங்கிற விண்டேஜ் பஸ் சர்வீஸ வந்து இயக்கத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து தொடங்கியிருக்காங்க. இது வந்து போக்குவரத்து, அதுக்கப்புறம் வந்து மின்துறை அமைச்சர் சிவசங்கர் வந்து சென்னை போக்குவரத்து கழகம்ல வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை உலா விபத்திற்கு ஏற்ப பயணிக்கும் வந்து சிறப்பு சுற்றுவட்ட பாரம்பரிய பேருந்து இயக்கத்த வந்து சென்னை சதுக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கொடியசைத்து துவங்கி வச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு சிறப்பு அப்டின்னா, ஹாப் ஆன், ஹாப் ஆஃப் சேவைகளோட முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5 பேருந்து வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுல வந்து சென்னையில வந்து மையப்பகுதியில இருக்கக்கூடிய சின்னமான, அதுக்கப்புறம் கலாச்சார ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள வந்து இணைக்கிறதுக்கு வடிவமைக்கப்பட்ட வட்ட சுற்றுலா பாதைகள் வந்து இயக்கப்படும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, பண்டிகை காலத்துல நகரோட பாரம்பரிய அடையாளத்தையும், சென்னை வாழ் மக்களோட பார்வையாளர்கள வந்து கண்டு களிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கிய தகவலா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல என்ன வந்து சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 1980ல காலகட்ட பேருந்துகள்ல வந்து சென்னையில வந்து பொது போக்குவரத்து பரிமாணத்த வந்து அந்த ஓல்டு அந்த பஸ்ஸுல போற மாரியே வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு இது ஏற்படுத்தி குடுக்க போது. பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டுள்ள நிறுத்தத்துல ஏறவும், இறங்கவும் அதுக்கு வந்து ஹோப் ஆஃப், ஹோப் ஆன் அந்த அந்த மாதிரியான ஒரு வசதி வந்து அதுல வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, டிசேபிள்டு பெர்சன்ஸ் இதுல வந்து பயணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேருந்துகள்ல இருக்க சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, சென்னையில உள்ள முக்கிய வரலாற்று, கலாச்சார, அதுக்கப்புறம் பொழுதுபோக்கு அடையாளங்கள வந்து இணைக்கிற வகையில 30 கிலோமீட்டர் நீளம்ல ஒரு வளையமா வந்து இந்த பாதை வந்து செயல்படுத்த போறாங்க. ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். நம்ம இத வந்து சென்னை ஃபுல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்க வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்னை ரயில்வே நிலையம், அதுக்கப்புறம் வந்து எழும்பூர் ரயில்வே நிலையம், மெரினா, அதுக்கப்புறம் வந்து இந்த இடங்கள் எல்லாம் வந்து ஃப்ரீக்வென்ட்டா இருக்கும். இது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மள கண்டக்டர் கிட்ட அதுக்கான பயணச்சீட்டுக மட்டும் கரெக்ட்டா வாங்கி வச்சுக்கணும். ஒரே ஒரு டிக்கெட்ட வச்சு நம்ம அந்த நாள் ஃபுல்லா வந்து சுத்தி பார்த்துக்கலாம். அதாவது இது எப்படின்னா, கன்டினியூவஸா வந்து நீங்க சுத்தி பார்த்துட்டு, அடுத்து அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேப்ல வந்து ஒரு பஸ் வந்து வந்துட்டே இருக்கும். நாம வந்து அதுல டிக்கெட்ட காமிச்சு நம்ம வந்து அதுல டிராவல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, சென்னையில வந்து ஒன் செயலி வழியாவும் நீங்க மின் பயண சீட்டுகள வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேருந்து கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற பேருந்துகள போல வந்து நீங்க பயணிச்சுக்கலாம். பொங்கல் பண்டிகை காலத்துல வந்து இந்த சேவை வந்து அதாவது இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 16, 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து காலையில 10 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா வீக் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணியிலருந்து நைட்டு 1 மணி வரைக்குமே இந்த சேவை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலை 10 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து வந்து பேருந்து சேவை வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஹாஃப் அன் ஹவர் இடைவெளியுடன் வந்து வந்துட்டே இருக்கும். இந்த விண்டேஜ் தோற்றத்துல இருக்கிற பேருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா, உலக அளவிலே வந்து முக்கியமான நகரங்கள்ல வந்து தான் பயன்படுத்துறாங்க. நம்ம சென்னை மாநகரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, மக்களோட இது எம்டிசி சென்னை உலா பேருந்து வந்து ரொம்பவுமே வந்து ஒரு விருப்பமான ஒரு நிறுத்தத்துல ஏறி, பிடித்தமான இடத்துல வந்து இறங்கி நம்ம வந்து ரசிச்சுக்கலாம். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வரும் சென்னை உலா பேருந்துல வந்து உங்களோட பயணத்த வந்து நீங்க சேஃபா வந்து தொடரலாம். அது மட்டும் இல்லாம, இது வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லா நம்மளுக்கு ஒரு மாரி டிப்ரஷனா இருக்கு, எங்கேயாவது போலாம்னு நெனைச்சோம்னா கூட வந்து சென்னையில இருக்கிற மக்கள் வந்து இந்த ரூ. 50 பயன்படுத்தி நம்ம சென்னை ஃபுல்லாவே வந்து முழுமையா சுற்றி பார்த்துக்கலாம். இது ரொம்பவுமே வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு திட்டமா இருக்குது. இது போன்ற அப்டேட்டுக்கு நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க. அப்படியே மறக்காம நம்மளோட ஜிம்காடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.